ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவரால் ஏமாற்றப்பட்டு மனசு தளர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறவர்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான கதை தான் இது. ஒரு குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் முழுவதும் தன்னுடைய தானியத்திற்காக இரை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு தானியம் கூட கிடைக்கவில்லை. கடைசியாக மாலை வேளையிலே அது ஒரே ஒரு தானியத்தை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த தானியத்தை மகிழ்வோடு தன்னுடைய அலகிலே கொத்தி கொண்டு பறந்து செல்கிறது. பறந்து போகிற வழியிலே திடீரென்று அந்த அலகிலிருந்து தவறி அந்த தானியம் விழுந்து விடுகிறது. விழுந்த இடம் எது என்று இந்த குருவி குனிந்து பார்க்கிற போது ஒரு மரத்தினுடைய பொந்திற்குள்ளே இந்த தானியம் போய் விழுந்து விடுகிறது. உடனே இந்த குருவி மிக கவலை அடைந்து மரத்திடம் ஓடி போய் மன்றாடி கேட்கிறது, மரமே மரமே, நான் ஒரு நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடித்த ஒற்றை தானியம் அது உன்னுடைய மரப்பொந்திலே வந்து விழுந்து விட்டது, அதை எனக்காக கொடுத்து விடுகிறாயா என்று கேட்கிறது. உடனே இந்த மரம், வந்த வழியாக ஒழுங்காக ஓடி போய்விடு, அப்படியெல்லாம் அந்த தானியத்தை உனக்கு கொடுக்க முடியாது என்று திமிராக பதில் சொல்கிறது. உடனே இந்த குருவி சோர்வடைந்து ஒரு நிமிடம் நிற்கிறது. ஆனால் ஏதோ உள்ளுக்குள்ளே ஒன்று யோசித்தவாறு மிக வேகமாக பறந்து போகிறது. அது போய் சேருகிற இடம் எந்த இடம் என்று பார்த்தால் ஒரு மர வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு தச்சனிடம் போய் சேர்கிறது. அந்த தச்சனிடம் சொல்கிறது, தச்சனே, எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். இதோ என்னுடைய தானியத்தை இந்த மரம் அபகரித்து வைத்து கொண்டு கொடுக்க மாட்டேன் என்கிறது. அந்த மரத்தை நீ வெட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறது. உடனே இந்த தச்சன் சொல்லுகிறான், ஒரு ஒற்றை தானியத்திற்காகலாம் நான் வேலையை விட்டுவிட்டு மரம் வெட்ட எல்லாம் என்னால் வர முடியாது, வந்த வழியாக ஓடி போய்விடு என்று தச்சன் சொல்லுகிறான். இந்த தச்சன் சொன்னதை கேட்டு மிக கோபமடைந்து இந்த குருவி என்ன செய்கிறது, சரி அந்த நாட்டிலே இருக்கிற மன்னனிடம் போய் முறையிடுவோம் என்று ஓடி போய், மன்னா மன்னா, இப்படி ஒரு மரம் இருந்தது என்று தன்னுடைய கதையை சொல்லி, அதற்காக நான் தச்சனிடம் போய் உதவி கேட்டேன், அவனும் எனக்கு செய்ய மறுத்து விட்டான், அவனை உடனே நீங்கள் சிறையிலே அடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. உடனே மன்னன் சிரித்து கொண்டே, இந்த ஒற்றை தானியத்திற்காக எல்லாம் நான் தச்சனை சிறையிலே போட முடியாது, வந்த வழியாக பார்த்து ஓடிப்போ என்று மன்னனும் சொல்லுகிறார். இது மிக கவலையுற்று மறுபடியும் ஒரு இடத்திலே போய் நிற்கிறது. அங்கே யானை பாகன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த யானை பாகனிடம் போய் கேட்கிறது, யானை பாகனே, என்னுடைய கவலை இதுதான் என்று தன்னுடைய கதையெல்லாம் சொல்லி, நீ உன்னுடைய யானையை வைத்து மன்னனை மிதித்து கொள்ள உத்தரவிடு என்று சொல்லுகிறது. உடனே இந்த யானை பாகன் சொல்லுகிறான், ஒற்றை தானியத்திற்காக எல்லாம் நாட்டினுடைய மன்னனை எல்லாம் அப்படி கொன்றுவிட முடியாது, ஓடிப்போ என்று சொல்லுகிறான். இந்த குருவி யோசிக்கிறது. கடைசியாக போய் எங்கே நிற்கிறது என்றால் ஒரு எறும்பிடம் சரணாகதி அடைகிறது. அந்த எறும்பிடம் போய் சொல்லுகிறது, எறும்பே எறும்பே, நீ அந்த யானையினுடைய காதிற்குள்ளே போய் மதம் பிடிக்க வைத்து விடு. எறும்பு சொல்கிறது, இதற்காக எல்லாம் நான் என்னுடைய வேலையை செய்ய முடியாது, வந்த வழியாக பார்த்து ஓடி போய்விடு என்று சொன்னபோது இந்த குருவி சொல்கிறது, இதோ பார், அந்த மரம், தச்சன், மன்னன், யானை பாகன், இவர்களெல்லாம் என்னை விட வலிமையானவர்கள், அதனால் நான் ஓடி வந்து விட்டேன். ஆனால் நீ என்னை விட வலிமை மிக மிக குறைந்தவன். உன்னை என்னுடைய அழகினால் ஒரு கொத்து கொத்தினால் நீ 2 துண்டாக போய்விடுவாய் என்று சொல்கிறது. உடனே இந்த எறும்பு பயந்து அடித்து கொண்டு, ஐயோ இரு, உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று எறும்பு யானை பாகனிடம் ஓடி போய், இதோ இந்த குருவி என்னை கொன்று விடுவேன் என்கிறது, நான் இப்போதே இந்த யானையினுடைய காதில் புகப்போகிறேன் என்று சொன்னதை கேட்டவுடன் இந்த யானை பாகன் எறும்பிடம் மன்றாடி, இரு, நான் மன்னனிடம் போய் சொல்லுகிறேன் என்று சொல்லி மன்னனிடம் மறுபடியும் ஓடுகிறான். மன்னனிடம் போய் கதையை சொன்னவுடன், ஐயோ இந்த வேலை எனக்கு வேண்டாம், யானை காதிலே விட்டு யானைக்கு மதம் பிடித்தால் நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் பிரச்சனையாகிவிடும், இரு, நான் தச்சனை அழைத்து சொல்கிறேன் என்று தச்சனை அழைக்கிறார். தச்சனிடம் அழைத்து, இந்த குருவி கேட்பதை நீ செய்து கொடுக்காவிடில் உன்னை சிறையில் அடைத்து விடுவேன் என்று சொன்னவுடன் இந்த தச்சன் பயந்து கொண்டு அப்படியே செய்கிறேன் என்று மரத்திடம் ஓடுகிறான். மரம், ஐயோ என்னை கொன்று விடாதே, என்னை வெட்டி விடாதே, நான் இதோ அந்த தானியத்தை அந்த குருவியிடமே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறது. இந்த குருவியிடம் அந்த மரம் கொடுத்து விடுகிறது. அப்போது இந்த குருவி அதை வாங்கி கொண்டு சந்தோஷமாக பறக்கிறது. இதில் ஒரே ஒரு விஷயம்தான், தன்னை விட பலம் பொருந்தியவர்கள் என்று அந்த குருவி சோர்ந்து விடாமல் தன்னை விட பலம் பொருந்திய ஒவ்வொரு கதவையும் போய் தட்டுகிறது. ஆனால் எந்த கதவும் திறக்கப்படாத போது தன்னுடைய பலம் முழுவதும் இழந்து விட்டதாக அந்த குருவி எண்ணிவிடாமல் தனக்கு இருக்கிற அறிவு என்கிற அந்த அறிவு பலத்தையும் மனபலத்தையும் ஒன்றாய் சேர்த்து கொண்டு எறும்பிடம் போய் கேட்ட அந்த ஒற்றை வார்த்தையில்தான் மறுபடியும் மரம் குருவியிடம் சரணாகதி அடைந்திருக்கிறது என்றால்
நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்மை யாராவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள், அவர்கள் நம்மை விட வலிமையானவர்கள் என்று ஒருபோதும் சோர்ந்து விடாதீர்கள். நம்மை விட அவர்கள் பொருளில் பலமிக்கவர்களாக இருக்கலாம், நம்மை விட அவர்கள் செல்வத்தில் பலம் மிக்கவர்களாக இருக்கலாம். ஆனால் அறிவில் நமக்கு நாம் தான் நிகரானவர்கள். அந்த அறிவும் மனபலமும் இருந்தால் எப்பேற்பட்டவர்களையும் வீழ்த்த முடியும் என்பதுதான் இந்த குருவியின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம். நன்றி.